ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி வாத்து கிரேவி வந்து சூப்பராக டேஸ்ட்டாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது வந்து இட்லிக்கு வந்து இந்த கிரேவி தொட்டு சாப்பிடும்போது இட்லி சும்மா 10 இட்லி சாப்பிட்டாலும் பத்தாதுங்க. வீட்டில் எல்லோரும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இன்றைக்கி வந்து 1 கிலோ வாத்து கிரேவி சுத்தம் பண்ணி வச்சாச்சுங்க. நம்ம குக்கரில் செய்யலாம். குக்கரில் செஞ்சால் தான் இந்த வாத்து மட்டும் என்றைக்குமே வேகிறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்குங்க. அதனால் நம்ம குக்கரில் செஞ்சாச்சா கறி வந்து டேஸ்ட்டாக நல்லா பூ போல் வெந்து வரும். அதனால் குக்கரை வச்சு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு பட்டை, கிராம்பு, கொஞ்சம் சோம்பு போட்டு தாளிச்சிக்கலாங்க. நல்லா பொரிஞ்சு வந்ததும் 2 கைப்பிடி சின்ன வெங்காயம் நல்லா போடலாம். சின்ன வெங்காயம் போட்டால் தானே டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். 2 கைப்பிடி சின்ன வெங்காயத்தை அப்படியே முழுசாக உரிச்சு போட்டிருக்கிறேன். இது நல்லா செவந்து வந்தோடனே 2 பச்சை மிளகாயை நல்லா வெட்டி போட்டுக்கலாம். இது கூட நல்லா போட்டு நல்லா வதக்கி விடலாங்க. இது கூட ஃப்ரெஷ்ஷாக வந்து கருவேப்பிலை வந்து ஒரு கொத்து போட்டு இதையும் சேர்த்து வதக்கி விடலாங்க. இதெல்லாம் நல்லா வதக்கி வரட்டும். இப்போ பாருங்கள், தக்காளி வந்து ஒரு மீடியம் சைஸ் தக்காளி வந்து பொடியை கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் போட்டு நல்லா வதக்கி விடலாம். நல்லா வெந்து வரட்டும். இது நல்லா வதங்கின அப்புறம் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு வந்து என்றைக்குமே இதுக்கு டேஸ்ட்டாக போட்டால் நல்லா இருக்காதுங்க. இஞ்சி பூண்டு வந்து நல்லா ஒரு சின்ன கைப்பிடி அளவுக்கு பார்த்திங்கன்னா நல்லா தட்டி போடணும். நம்ம உரல் வச்சு தட்டி போடும்போது இதோட வாசம் வந்து சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம வந்து சுத்தம் செஞ்சு வச்சுருக்கிற வாத்துக்கறி போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி வாத்து கிரேவி வந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஒரு தடவைனாலும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் நம்மளுக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த நல்லா கிளறி விட்டப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கலாங்க. 2 டேபிள் ஸ்பூன் நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூளுங்க, இதையும் போட்டுக்கலாம். இதெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் வந்து தனியாக தூள் போட்டுக்கலாங்க. இதெல்லாம் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. நல்லா கிளறி விட்டு இந்த மசாலாலாம் நல்லா பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வரட்டும். அப்போ தான் வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இந்த மசாலாலாம் நல்லா சூடாக நல்லா வெந்தப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து அது கறி மூழ்கிற அளவுக்கு பார்த்திங்கன்னா 1 கப்பு தண்ணி விட்டுக்கலாம். இது நல்லா கறி வேகிறதுக்கு இந்த தண்ணி போதுங்க. இது நல்லா கிளறி விட்டப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து உப்பு போடலைங்க. உப்பு வந்து முதல்லையே போட்டால் கறி வேகிறதுக்கு வந்து வாத்துக்கறி மட்டும் கொஞ்சம் கறி வேகிறதுக்கு லேட்டாகும். அதனால் உப்பு வந்து விசில் வெட்டி இறக்குன அப்புறம் மறுபடி போடலாங்க. விசில் வந்து 4-5 விசில் விட்டு இறக்கி வச்சுக்கிட்டேங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விசில் போனப்புறம் நல்லா எடுத்து பார்த்தா நல்லா வெந்து வந்துருந்துது. இப்போ வந்து உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா கிளறி விடலாங்க. இப்போ வந்து கொஞ்சம் தண்ணி வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1/2 மூடி தேங்காய் வந்து நம்ம அரைச்சி ஊற்றும் போது இந்த கிரேவி வந்து நல்லா திக்கான கன்சிஸ்டன்சியில் வந்துடுங்க. இது நல்லா நம்ம இட்லிக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸ்னு எல்லாத்துக்கும் சூப்பரான சைடிஷாக இருக்குங்க. அதுக்கப்புறம் நல்லா கிரேவி வந்து நல்லா திக்கான அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கொத்தமல்லி இலையை கடைசியாக தூவி விட்டுக்கலாங்க. பாருங்கள், கொத்தமல்லி இலை தூவி விட்டப்புறம் கிரேவி வந்து நல்லா திக்காகிருச்சு. இப்போ வந்து நம்ம வந்து இந்த மாதிரி கிரேவி கிடச்சா போதும். அப்போ தான் தொட்டுக்கிறதுக்கு வந்து கரெக்டான பக்குவத்தில் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த மாதிரி வாத்து கிரேவி செஞ்சு பாருங்கள். சாப்பிட பிடிக்காதவங்க கூட சூப்பராக கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. டேஸ்ட் சும்மா சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சுட்டு மறக்காமல் எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் நம்ம சேனலுக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.